அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த என்எம்எம்எஸ் தேசிய வருவாய் வழி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கான நோட்டிஃபிகேஷன், அதனுடைய ஓப்பன் டேட் அண்ட் லாஸ்ட் டேட்டு, இது என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்கு, ப்ரொசீடிங்கில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் 10/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கணும் அன்று தேர்வு நடைபெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதற்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு படிக்கிற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்ப படிவங்களை 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிறணும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்கக்கூடிய விவரங்கள் வித்து அந்த மாணவர்களுடைய ஃபோட்டோ எல்லா விவரங்களையும் சரியாக பூர்த்தி செஞ்சு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட நம்ம கையொப்பம் வாங்கணும். அதை வாங்கிட்டு அந்த டீட்டெயில் படியும் நம்ம பள்ளியுடைய தரவுதள மேலாண்மை எம்இஸ் படியும் அந்த டேட்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோங்க. ரெண்டுமே சரியாக இருக்கணும். அது மூலிமா அந்த விவரங்களை சரியாக ஃபில்லப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. அதற்கடுத்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற பாருங்கள். அந்த dge.dn.government.in அந்த இணையதளம் வழியாக 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை உள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்தெந்த மாணவர் வந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆன்லைனில் அந்த வெப்சைட்டில் நம்ம போய் 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எல்லாருமே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மட்டும்தான் இவங்க அப்ளை பண்ணணும். மற்ற தனியார் பள்ளிகள் அப்ளை பண்ணக்கூடாது. எம்இஸில் என்னென்ன டேட்டா இருக்கோ அதேபடி மாணவருடைய விவரங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது டிஜி டாட் அந்த வெப்சைட்டுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இதை அப்ளை பண்ணணும். இதுவரை பதிவு செய்யாத புதிய பள்ளிகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டரில் போயிட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். டிஜிஇ போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யும்போது நினைவில் கொள்ள வேண்டிய விவரங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எம்இஸில் உள்ள டேட்டாவும் நம்ம ஃபார்மில் உள்ள டேட்டாவும் கரெக்டாக இருக்கணும். மாணவர்கள் பெற்றோர்கள் பயன்படுத்தும் கைபேசி எண்ணை வந்து எதையும் மாற்றிடக்கூடாது. எம்இஸில் அவங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை அப்படியே வச்சுருக்கணும். குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து கல்வி உதவித்தொகை சார்ந்த சில தகவல்கள் வந்து அவங்களுக்கு குறுஞ்செய்தியாக வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் கட்டணம் வந்து ஒரு 50 ரூபா அப்படிங்கிறது எல்லா மாணவர்கள்ட்டையும் வசூலித்து அதை நம்ம கடைசி டேட் 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம அதை கட்டி அதற்கான ரிசிப்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். பதிவேற்றம் முடிந்தவுடன் விண்ணப்பித்த தேர்வுகளின் விவரப்பட்டியலை சம்மரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம அந்த வெப்சைட் மூலயமா எடுத்து அதை அந்தந்த ஹெச்எம்ஸுக்கு நம்ம கொடுத்துடணும். இதில் டேட்டை பார்த்துக்கிறோங்க. விண்ணப்பம் பதிவேற்றும் காலம் 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை. விண்ணப்பங்கள் பதிவேற்றும் செய்ய கடைசி நாள் வந்து 20ஆம் தேதி. ஆன்லைன் கட்டணம் பேமெண்ட் கட்டுறதும் நம்ம அதே 20ஆம் தேதி தான். சம்மரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம யார் யாருக்கு அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அந்த டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அதை சப்மிட் பண்ணுறது 22ஆம் தேதி நம்மளுக்கு லாஸ்ட் டேட். இதில் பார்த்துருங்க இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. டிஜி வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் போயிட்டு கிளிக் ஹியர் ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வெப் போர்ட்டல் சர்வீஸ் அஃபீஷியலில் இந்த பக்கம் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஸ்கூலோடைய யூடைஸ் நம்பரும் வித் அவங்க ஸ்கூலுக்குடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் உங்களுடைய 8th படிக்கக்கூடிய மாணவர்களுடைய டீட்டெயில் வந்து காமிக்கும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அதில் எம்இஸ் புல் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். புல் டேட்டா பண்ணிவிட்டு
அதுக்கடுத்து நம்மளுடைய மாணவர்கள் விவரங்களை சரிபார்த்து அதில் நம்ம ஏற்றிடணும். ஓகே, தேங்க்யூ.